ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். சித்திரை மாதம், அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம், இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் மாத பலன்கள் நாங்கள் சொல்கிறது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த செவ்வாய், இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாதத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள். அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாத பலன்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேஷத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார், மேஷத்திலே ராகுவும் இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், துலாத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு 22/4/2023 சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கின்றார். அதாவது குரு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். அதேமாதிரி சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2022 ரிஷபத்தில் இருந்து சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அதேமாதிரி சித்திரை 29ஆம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு 12/5/2023 அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார். இப்போது இது கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி, இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன். இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேனால் அவர்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரியன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகவும், சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ பௌர்ணமி யோகத்தையோ, அதாவது 0 டிகிரிலையோ இல்லை 180 டிகிரிலையோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள். அதாவது பார்த்தீங்களேன்னா நம்ம சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம். என்னன்னா, சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத சித்திரை மாதம் அப்படின்னு கொண்டாடுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்களேனால் தமிழ், பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையில் மாதம் பிறகுறது. இது யார் யாருக்குன்னு பார்த்தடையானா கர்நாடகா, அதை தவிர ஆந்திரா, இவாளெல்லாம் பார்த்தடையானா சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும். அந்த பிரதமையே அவள் மாத பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் 12 மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது எப்படி சைத்திர மாதம்னு பேர் வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம். இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது, அக்ஷய திருதியை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம், ராமானுஜர் ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. சித்ரா மாதம் பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 5ஆம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு விசேஷம். சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று அந்த நேரத்தில் பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம்.
இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது, எப்போவுமே இது பண்ணுறது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்தேன்னா ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை, மூன்றாவது நாள். அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள், அது வந்து அமாவாசைக்கு அடுத்து, சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது. இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் அன்றைக்கி தான் வந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத்தில் வந்து கோவில் அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய விசேஷம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்களேனா எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கன்னாலும் அது வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது, மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம். அதனால் தங்கம் வாங்கி கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களே ஆனால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது. அதனால் அக்ஷய திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சித்ரா பௌர்ணமியில் பிறந்தவர். அதனால் வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு, அது கூட சரிக்கு உண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும், தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார். அந்த மாதிரியான அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது, கள்ளழகர் வந்து இது பண்ணுறது, ஆற்றுல இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு, இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்தில் கலந்துண்டாலும், இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திர தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர களத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜெயந்தி 25/4/2023 அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர். அப்படிப்பட்ட ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. இப்போது நம்ம சித்திரை மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது, யார் யாருக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷமான தினம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது, கடகால் தோன்றது, அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து கொத்தனார் மேஸ்திரிலாம் வந்து ஒரு கல் போட்டு அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி. அதாவது 10ஆம் தேதி சித்திரை மாதம்னா ஏப்ரல் 23 தேதிக்கு வரும். கார்த்தால் ஒரு 5.5 நாழிகை கழித்து அவர் கண் திறக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். 5.5 நாழிகை கழித்து அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 மணி நேரம் கழித்து, கார்த்தால் சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா 8.25 மணிக்கு மேலே ஒரு 90 நிமிஷம், அதாவது 9:45 மணி வரலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல், அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். சரி, அதுலேயும் வந்து அந்த 90 நிமிஷத்தையும் வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. 18 நிமிஷமாக 5 18 நிமிஷமாக பிரிச்சிருக்காங்க.
அதில் பார்த்தீர்களேனால் முதல் 18 நிமிஷத்தில் அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும், 2வது 18 நிமிஷத்தில் அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும், 3வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும், 4வது 18 நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும், 5வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்குது. இதில் பார்த்தீர்களேனால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம இந்த நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாஸ்து புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து சேரும். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை 10ஆம் தேதி வாஸ்து புருஷன் விழிக்கிறது. இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, குளிகை கிடையாது, அஷ்டமி நவமி கிடையாது, இது பார்க்க தேவையில்லை, அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு பிரார்த்திக்குது. மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது. என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்னா, ராசிநாதனும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். இதனால் என்ன வரும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உடல் நலத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர எந்த இடத்துல போய் கடன் கேட்டிங்கன்னாலும் கண்டிப்பாக கடன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ ஒரு 9 தேதி 10 தேதிக்கு வந்து வர்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் வந்து அவர் 1, 5, 9 3த்தையும் சம்மந்தப்படுத்துறதுனால ஒரு பெரிய ஏற்றத்தை இவர் நிச்சயமாக கொடுக்க போகிறார். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது. புதிய பதவி, அங்கீகாரம், அந்தஸ்து, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீர்களேனா இவ்வளவு நாள் நீங்கள் வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய முறை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று போய் 1, 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய எல்லா வேலைகளும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர இந்த பாட்டு, எழுத்து, இந்த மாதிரி கலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு 10 தேதிக்கு வந்துடுறார். அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால உங்களுடைய ராசியிலிருந்து சப்தமத்தை பார்க்கறதுனாலையும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால பார்த்தீர்களேனா ஒரு பெரிய யோகம் இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். சப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது இப்போ வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். புத்திரகாரகன், புத்திரஸ்தானாதிபதி 2மே சேர்ந்து மேஷ ராசியிலேயே இருக்கார். இது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர புத்திரஸ்தானாதிபதி அவர் வந்து புத்திரகாரகனோடு சேர்ந்து புத்திரகாரகன் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணமாகி இதுவரையும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கருவுறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, ஐவிஎஃப் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதமான சித்திரை மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனா ஐயா இந்த சுக்கிரன் வந்து மாறுறது, அதை தவிர வந்து செவ்வாயினுடைய மாற்றம், இந்த மாதத்தின் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மேஷராசிக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இதில் சுக்கிரன் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து மேஷராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துலையே இருந்துகிட்ருக்கார். அப்போ சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்க போகிறார். அந்த 30 நாளில் 20 நாள் வந்து
அவர் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்திலே, அதாவது தனகாரகனாகிய சுக்கிரன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பு. அப்போ இந்த 20 நாட்களுக்கும் வந்து இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியிலையும் தன வருவாயிலையும் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய தொழில் துறைகள்லாம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் 6 10 11 போய் ஆட்சி பெற்று போயிருக்காரு. 6 வந்து அவர் வந்து ராசியிலேயே இருக்கார். புதன் 3க்கும் 6க்கும் உடையவர். அப்போ ஏற்றத்தை கொடுக்க தொழில்துறையிலேயும் வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிரனுடைய அமைப்பு வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு அடுத்தபடியாகவும் பார்த்திங்கன்னா அவர் அதாவது சித்திரை மாதம் 20ஆம் தேதிங்கிறது 3/5/2023. இந்த 3/5/2023 மிதுனத்துக்கு போயிடுறாரு. அப்போ மிதுனத்துக்கு போகிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதமே வந்து புதனும் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவார். அதாவது ரிஷபத்துக்கு வந்துடுவார். அப்போது ரிஷபத்தில் புதனும் மிதுனத்தில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போகிறதுனாலையும் தொடர்ந்து இந்த பலனை வந்து நற்பலனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறவர் இந்த மாத கடைசியாக, அதாவது சித்திரை மாதம் 29ஆம் தேதிக்கு ஆங்கில தேதி 12/5/2023 அன்னைக்கு கடகத்தில் போய் நீச்சம் பெறுகிறார். அப்போது கடகத்தில் நீச்சம் பெறுறதுனால 4ஆம் இடத்துல போய், அதாவது உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் நீச்ச நிலை அடைகிறாரு. இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அதாவது 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது 22 வரைக்கும் குருவோட பார்வை இருக்குது. அப்போ குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த நீச்சம் வந்து நீச்ச பங்கமாயிடும். அதனால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலைகளுக்கு வந்து பங்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முதியவங்களாக இருக்கிற தாய் தகப்பனை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் இருக்குது. குருவும் வந்து ராசியில் வரார். ஜென்ம குருவாச்சே, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவானோட சூரிய பகவானும் இருக்கார், ராகு பகவானும் இருக்கார், அதை தவிர புத பகவானும் இருக்கார். தனிச்ச அந்தணன் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர மிச்சம் எல்லாருமே வந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தனகாரனும் உங்களுக்கு வந்து பார்த்தீர்களேனா ராசியில் இருக்க, தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். திருமணம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். புதிய பதவி அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா 9ஆம் இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால புதிய பதவி அங்கீகாரம், உங்களுக்கு ஹானரரி போஸ்ட் அட்லீஸ்ட் அதுவாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இது எல்லாமே நல்லபடியாக இருக்கு. எந்த நாட்களில் வந்து சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எந்தெந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது, அந்த காலகட்டத்தை தவிர்ப்பதன் மூலியமாக ஒரு நல்ல என்ன விஷயங்கள் வரும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். அதாவது ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது, அதாவது அனுச நட்சத்திரம், விசாக 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிறப்பாக அமையாது, அதனால் கெடு பலன்களே அமையும் அப்படின்றது அந்த காலத்தில் ஐதீகமாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதத்திலரை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு, அதாவது சித்திரை தேதி 23ஆம் தேதியில் மாலை 6 மணியிலிருந்து சித்திரை 24, 25, அதாவது மே மாதத்துக்கு 6ஆம் தேதி 4 மணிக்கு மேலே
மே 7 மே 8ஆம் தேதி இந்த 2.25 நாட்கள் வந்து இருக்குது. அதனுடைய கிழமை வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. அதாவது 6ஆம் தேதிங்கிறது வந்து சனிக்கிழமை, 7ஆம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதிங்கிறது திங்கட்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றது. அதனால் புதுசாக தொடங்குகிற வேலைகளை இந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்காமல் இருக்கிறதும், அதே சமயத்தில் எந்த ஒரு வம்பு வழக்குகளுக்கு போகாமல் அது வழக்குகள் வர்றது மாதிரியாக இருந்தால் அதை தள்ளி வச்சுக்கிறதாகவும் பண்ணிக்கினீங்கன்னா இதையும் தவிர்த்துட்டா எல்லாமும் நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் பார்த்தீங்களே, ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு புக் பண்ணி வச்சுருந்தீங்க, போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தத்தில் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா ஒரு பச்சரிசி, இது வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி ஐயா, நான் இப்போ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன், இப்போ போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்து வீட்டில் வந்து ஒரே ஒரு டவல்லையோ இல்லை ஒரு கர்ச்சீஃப்லையோ கட்டி சாமி சன்னதியில் வச்சுட்டு போயிருங்க. வந்த உடனே அதை யாருக்காவது தானமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தானமாக கொடுத்துருங்க. அதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்களேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருந்தாலும் சப்தமத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். புது டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் வந்து கேது பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் பீடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா நவகிரக கோவில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் போயிட்டு ஒரு கேது பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை வடக்கு ஒரு எண்ணெயை குத்தி போடுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதமான சித்திரை மாதம் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுத்து ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.